கைவசமாவது விரைவில் வேண்டும், கனவுமை பட வேண்டும். கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும். தரணியிலே பெருமை வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். உண்மை நின்றிட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். வைத்தீஸ்வரி, ரயில ஏன் திட்டுற? அவ சொல்றதும் உண்மைதானே? மோகனாவோட அம்மா அப்பா தன் பொண்ணு கல்யாணத்தை என்னமா சாஸ்திரம் பார்த்து நடத்தினாங்க. ஆமா ஆமா, நான் கூட ஃபாரின் சம்மந்தியாச்சேன்னு கோட் சூட்டு போட்டு போனேன். ஆனா அவரு பட்டு வேட்டி சட்டையில தானே மணமேடையில் உட்கார்ந்து இருந்தாரு. உண்மையிலேயே தி கிரேட். கல்யாணத்தை என்னமோ நல்லபடியா தான் நடத்தினாங்க. ஆனா எனக்கு என்னமோ ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. என்னங்க சொல்றீங்க? மோகனா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதமா. உண்மையிலேயே அவங்க தான் உன் அப்பா அம்மாவா? ஆமா மாமா. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. நீ அவங்க பொண்ணுதானான்னு. உண்மையிலேயே இவங்க அவங்க பொண்ணுதான் முதலாளி. இதுல என்ன டவுட் உங்களுக்கு? ரயிலு, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நான் கேள்வி கேட்கறது மோகனா கிட்ட. நீ எதுக்கு வீணா குறுக்க நிக்கிற? அச்சோ, இந்த ஆளுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சா? அப்படி மட்டும் தெரிஞ்சிருந்தா இப்படி ஏமாத்திட்டியேடின்னு வாழ்நாள் பூரா என்ன குத்தி காட்டி பேசுவானே. மோகனா, சொல்லுமா, அவங்க தான் உன் அம்மா அப்பாவா? ஆமா மாமா, அவங்க தான் என் அம்மா அப்பா. இப்ப என்ன கேட்டேன்னு இவ்வளவு பதட்டப்படுற? இல்ல, அது வந்து அவங்க தான் என் அம்மா அப்பாவான்னு கேட்டீங்களே, அதான். அதுக்காக இப்படியா பதட்டப்படுறது? முதல்ல முகத்தை தொட. எப்படி வேர்க்குது பாரு. எனக்கு என்ன டவுட்னா, உன் அம்மா அப்பா குண்டா இருக்காங்க. அவங்க மட்டுமா? உன் கல்யாணத்துக்கு வந்த உங்க சொந்தக்காரங்க எல்லாருமே குண்டா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எப்படி இப்படி ஒல்லியா? என்னங்க, இவ்வளவுதானே உங்க டவுட்டே? நான் ஒரு நிமிஷத்துல என்னவோ ஏதோன்னு அப்படியே பதறி போய் பயந்துட்டேங்க. தப்பு செஞ்சவங்க தான் பயப்படுவாங்க. உனக்கு என்ன பயம்? அப்படி இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு இப்பதான் புதுசா மருமக வந்திருக்கா. அவளை போய் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா அவ தப்பா நினைச்சுக்க போறாள். அதான். வைத்தீஸ்வரி, இது ஒரு சின்ன கலாட்டா. இதை என் மருமக ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டா. என்ன மோகனா, நீ தப்பா எடுத்துக்கிட்டியா? இல்ல மாமா. அதானே. ஆனா நான் உங்க அம்மா அப்பாவை தப்பா தான் எடுத்துக்குவேன். டென்ஷன் ஆகாத மோகனா.
நான் அவ்வளவு தூரம் உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லியும் ஒரு வாரம் தங்கிட்டு போங்கன்னு சொன்னேன். உடனே மலேசியா போறேன்னு போயிட்டாங்க. அப்புறம் என் பேச்சுக்கு என்ன மதிப்பு? சாரி மாமா, அவங்க கால் ஷீட் அப்படி. என்னது கால் ஷீட்டா? அது கால் ஷீட்னா மாமா, அது வந்து அவங்க இந்தியா வந்திருக்கிறது தெரிஞ்சுட்டு சில ஹீரோ டைரக்டர்ஸ் எல்லாம் அவங்க கம்பெனி விளம்பரத்தில் நடிக்கிறேன்னு சொல்லி கால் ஷீட் தரேன்னு சொல்லி அவங்களை தொந்தரவு படுவாங்க. அதான் வந்த உடனே அவங்க மலேசியா கிளம்பிட்டாங்க. பொய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லையா? அவங்களே 5000க்கும் 10,000க்கும் நடிக்க வர்றவங்க அவங்க கிட்ட கால் ஷீட் தரதா சொல்லி ஹீரோஸ் போய் நிக்கிறாங்களா? கலிகாலண்டா சாமி. ஆனா நீ சொல்றது நம்பர் மாதிரி இல்லையே. நானும் இத்தனை வருஷமா ஒரு கம்பெனியை நடத்திட்டு இருக்கேன். என்கிட்ட இப்படி வந்து யாரும் கேட்டது இல்லையே. மாமா, நீங்க கம்பெனி நடத்துறது இந்தியாவுல. ஒரு பைசா செலவு பண்ணாலும் ஏகப்பட்ட கணக்கு கேட்பாங்க. ஆனா எங்க அப்பா NRI, பணத்தை தண்ணியே செலவு பண்ணுவாங்கன்னு அவங்கள தேடி வராங்க. என்ன முதலாளி, உங்களுக்கு புரியலையா? நான் வேணா டீட்டெயிலா சொல்லட்டுமா? நீ ஒன்னும் சொல்ல வேணாம் ரயிலு, பேசாம இரு. என்னம்மா காலையில இங்க வந்து நிக்கிற? பாவம், உன் புருஷன் மேல தூங்கிட்டு இருப்பான்ல, அவனை சீக்கிரமே எழுப்பி காஃபி கொடு. அப்படியே என் மூத்த பையன் திருநாவுக்கரசும் தூங்கிட்டு இருப்பான், அவனையும் எழுப்பி காஃபி கொடுத்துரு. சரிங்க அத்தை. ட்ரே எடுத்துரு. போமா. ஏய் மோகினி, உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? இங்க நின்னு என்ன பேசுறாங்கன்னு மசம் நின்னு கேட்காம போய் வாய்க்கு ருசியா சமைக்கிற வேலையை பார்ப்போ. ஓ, எங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியா பேசணும். சொல்லு வைத்தீஸ்வரி. அது ஏறையில உனக்கு தனியா இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணி சொல்லணுமா? இல்ல மேடம், நீங்க என்ன போக சொல்லவே இல்லையே, அதான். நான் என் புருஷன் கூட ஃப்ரீயா தனியா பேசுறதே இந்த காலங்காத்தால தான். அது கூட உனக்கு பொறுக்காதே. சாரி மேடம், இதுக்கு மேல உங்க பொறுமையை நான் சோதிக்க மாட்டேன். பேசுங்க பேசுங்க. வைத்தீஸ்வரி என்ன போ சொல்லிட்டு புருஷன்கிட்ட தனியா பேசுறான்னா அது எனக்கு வைக்கிற வேட்டா தான் இருக்கும். அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாம்? என்ன வைத்தீஸ்வரி, தனியா பேசணும்னு சொன்ன, என்ன விஷயம்னு சொல்லவே இல்லையே? நம்ம மோகனாவை பத்தி தாங்க. அவளுக்கு என்ன, ரொம்ப நல்ல பொண்ணு, நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவ. இப்படிப்பட்ட ஒருத்தி நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்ததை நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? ஆமாங்க, எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அவ சந்தோஷமா இல்லையே. என்ன சொல்ல வர நீ? உங்ககிட்ட மறைக்க கூடாதுன்னு தான் நான் உண்மையை சொல்றேன். கூடி சீக்கிரம் பாரதிய வெளியே கொண்டு வர பாருங்க. பாரதி வெளியே வர்றதுக்கும் மோகனாவுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குங்க. உங்களுக்கு தெரியுமா, நேத்தி மோகனுக்கும் மோகனாவுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கவே இல்லைங்க. அடிப்பாவி, மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறுதா? என்னது, ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலையா? அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? என்ன காரணம்னு கேட்டியா? நானும் ஆசையா அவங்க சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மோகன் ரூம்குள்ள வந்து, நான் இந்த கல்யாணத்தையே அப்பா கம்பல் பண்ணதுனாலதான் செஞ்சுக்கிட்டேம்மா அப்படின்னு சொன்னான். ஆனா என்னோட சாந்தி முகூர்த்தம் மட்டும் பாரதி அண்ணி ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கணும். எனக்கு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே தொடங்கணும் அப்படின்னு பிடிவாதமா சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு அவன் பாரதி மேல பாசம் வச்சிருக்காங்க. என்னங்க ப்ளீஸ், எனக்காக இல்லைனாலும் நம்ம பையன் மோகனோட சந்தோஷத்துக்காகவாது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பாரதி அவ்வளவு சீக்கிரம் வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. எனக்கு மட்டும் அவளை வெளியே கொண்டு வரக்கூடாதுன்னு ஆசையா? அதுக்காக தானே நான் தினமும் கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆனா விதி ஏதோ சதி பண்ணுது. பாரதி குற்றவாளிய வீடியோ எடுத்து கொடுத்தோம், அதை இன்னும் போலீஸால கண்டுபிடிக்க முடியலையே. எங்க நீங்க இன்னும் கொஞ்சம் போலீஸ்க்கு பிரஷர் கொடுத்தீங்கன்னா அவங்க சீக்கிரமே ஆக்ஷன் எடுப்பாங்க இல்லைங்க? சரிம்மா, செய்யறேன்.
சரிங்க. இறங்குடா. வா. ஆமாம் சார், முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போ ரொம்ப பிஸியாக தான் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்க, கரெக்ட் டயத்துக்கு வண்டி அனுப்பிச்சிடுறேன். ஓகே சார். டிரைவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் சார், ரூட்டெல்லாம் கிளியராக தெரியும் அவருக்கு. ஓகே சார், வச்சிடுறேன். ரோஜா வாமா, உனக்கு ஷூ கழட்டி ஆமா, வேண்டாம், ரோசா. நான் தான் நல்ல பொண்ணா மாறிட்டேன்ல. அவங்க வேலையை அவங்க தான் செஞ்சுக்கணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. பரவாயில்லையே. தாத்தா, ஆ, நானு எக்ஸாம்ல 100க்கு 100 மார்க் very வாங்கியிருக்கேன் தாத்தா. good. எங்க காட்டு பாப்போம். இந்தாங்க. ஜானகி வந்ததுக்கு அப்புறம் ரோஜா எல்லா விஷயத்துலயும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டா. சம்பந்தி நீங்களும் பாருங்க. கொடுங்க பார்க்குறேன். அத்தா, நீங்களும் பாருங்க. சம்பந்தி 3 Very good, சப்ஜெக்ட் very 100க்கு 100 வாங்கியிருக்கா. கையெழுத்தெல்லாம் முத்து முத்தா இருக்கே. என்னத்தா, உங்க அம்மா பேரை சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாதா? பெரியவங்கள பேர் சொல்லி கூப்பிடுறீங்க. நான் ஒண்ணும் எங்க அம்மா பேரை முத்து முத்துன்னு கூப்பிடல, கையெழுத்து தான் முத்து முத்தா இருக்குன்னு சொன்னேன். இப்ப சொல்லிட்டீங்கல்ல. வாயாடி வாயாடி, அத்தைய ரொம்ப தான் கரெக்டா பண்ற நீ. ஜானகி, மாப்பிள்ளை வந்திருக்காருமா, போய் அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுமா. ம். என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ஜானகி. தலைவலிக்கு தான். நான் வேணா காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம், ஜூஸ் எடுத்துட்டா. ம். என்னங்க, அந்த பொண்ணை பத்தி ஏதாவது விசாரிச்சிங்களா? சொல்லுங்க, அந்த பொண்ணை பத்தி ஏதாவது விசாரிச்சிங்களா? சார், தான் அன்னிக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடிவு பண்ண அமுதாவுக்காக ஒரு சின்ன பொய் தானே சொன்னா யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்துல தான் நான் லெட்டர் எழுதி போட்டேன் சார். என்னங்க, ஏங்க நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்க. ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க. இங்கே பார்த்து ஜானகி, நான் சொல்கிறத கேட்டு நீ ஷாக் ஆகக்கூடாது. அது மட்டும் இல்லை, இந்த விஷயத்தை நீ யார்கிட்டையும் சொல்லவும் கூடாது. அப்படி என்னங்க, அது ஒரு சீரியஸான விஷயம். இங்கே பார், சீரியஸான விஷயமோ சிம்பிளான விஷயமோ அதை எடுத்துக்கிறது அவங்கவுங்க மனசை பொறுத்து இருக்கு. சிம்பிளாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அது எல்லாருக்கும் நல்லது. சரி, நான் சிம்பிளாவே எடுத்துக்கிறேன். முதல்ல விஷயத்த சொல்லுங்க. அமுதாவுக்கு அமுதாவுக்கு இப்போ தானே சொன்னேன், எதுக்கு இப்படி ஷாக் ஆகுற? சரி சரி, நான் ஷாக் ஆகல. அமுதாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. அமுதாவுக்கு ஹார்ட்டில் சின்னதாக ஒரு ஹோல் இருக்கான். அதனால் அவள் தாம்பத்திய வாழ்க்கையிலே ஈடுபட முடியாதான். அப்படி ஈடுபட்டால் அது அவள் உயிருக்கே ஆபத்தாக முடியுமா. அதனால தான் அவள் கல்யாணமே வேண்டான்னு அவாய்ட் பண்ணுறாளாம். அவள் தான் ஒரு லேடியை ரெடி பண்ணி லெட்ரு போட வச்சுருக்கா. நான் போய் விசாரித்த உடனே பயந்து போய் அந்த லேடி எல்லாம் உண்மையும் சொல்லிட்டான். அவள் தான் என்கிட்ட அமுதாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்டே காமிச்சா. என்னங்க சொல்றீங்க? அமுதாவுக்கு ஹார்ட்ல ஓட்டையா? டென்ஷன் ஆகாது ஜானகி. இங்கே பார்,
அது ஒரு சின்ன ஆப்ரேஷன் மூலமா சரியாயிடுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். இந்த பார், இந்த விஷயத்தை பற்றி அம்மா அப்பா யார்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது, சரியா? சொல்ல மாட்டேங்க. ஆனா எனக்கு இதெல்லாம் கேட்ட உடனே அப்படியே தலையெல்லாம் சுத்துற மாதிரி ஆயிடுச்சுங்க. உடம்பு என்னமோ பண்ணுது. எனக்கு அப்படியே நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஜானகி, நான் இப்போதானே சொன்னேன் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு. எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகும்? முதல்ல ஜூஸ் குடின்னு சொல்கிறேன்ல, குடி. சாரி ஜானகி, உங்ககிட்டயே பொய் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. வெரி சாரி. ஜூஸ் குடி ஜானகி. அப்பா, என் மார்க்கை பாத்தீங்களா? என்னம்மா? சென்டம் வாங்கியிருக்கேன். ஏய், ஆமா, சென்டம் வாங்கியிருக்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். Thank you. ஜானகி அம்மா உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ சென்டம் தான் வாங்குவ, இல்லை ஜானகி? என்ன ஜானகி அதே மூட்ல இருக்க? குழந்தை சென்டம் வாங்கிட்டு வந்திருக்கால, அவளை பாராட்டு. சரி, குழந்தை பசியோட வந்திருப்பா, நீ அவளுக்கு டிஃபன் செஞ்சு கொடு. முதல்ல ஜூஸை குடிச்சிட்டு அப்புறம் போய் செஞ்சு கொடு. போ ஜானகி, இந்தடா பட்டு. அம்மா, எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும். உனக்கு பிடிச்ச மாதிரியே நூடுல்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க, நீ நல்லா சாப்பிடணும். ஓகே, போ ஜானகி. வா. ரோஜா வந்ததுனால மூடு டைவர்ட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ரோஜா, தேங்க்யூ. என்ன ரயிலு, எதுக்கு கதவெல்லாம் சாத்துற? இந்த வீட்டுக்கு நீ எப்படி வந்த? எனக்கும் உனக்கும் உள்ள டீலிங் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? என்ன ரயிலு, கதவு ஏன் பூட்டினன்னு கேட்டா எதுவுமே சொல்லாம கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, என்ன விஷயம்? சத்தமே இல்லாம ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, அதை ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்கத்தான் கதவை சாத்தினேன். தயவு செஞ்சு உளராம நான் என்ன செஞ்சேங்கிறத விட உனக்கு என்ன வேணும்னு சொல்லி தொலை. இது டீல். எனக்கு எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டா பேசினாதாம்மா பிடிக்கும். அப்படி பேசிட்டா நானும் என்ன பேசணுமோ பேசி முடிச்சுட்டு என் வேலையை பார்க்க போயிடுவேன்ல. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எதுக்காக என் பொண்ணோட ஃபர்ஸ்ட் நைட் நிறுத்தின? அது உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம்? நியூஸ் சேனல்ல ஃபிளாஷ் நியூஸ்ல ஓடிச்சா? ஏய், இத்தனை வருஷமா நான் உன் கூடவே இருக்கனே, நீ எந்தெந்த நேரத்துல என்ன பண்ணுவ என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியாது? சொல்லு, ஏன் இப்படி செஞ்ச? ஐயோ, நான் ஒண்ணும் சொல்லல ரயிலு. மோகன் தான் சொன்னா பாரதி அண்ணி ஜெயில இருந்து வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாந்தி முகூர்த்தம் நடத்தலாமா அப்படின்னா. சரி, அவனே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் ரயிலு? நீ சொல்ற இந்த காரணத்தை உன் புருஷன் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். உண்மையான ரீசன் என்ன சொல்லு. பாரதியை வெளியே அனுப்புன மாதிரி என் பொண்ணையும் வெளியே அனுப்ப பிளான் பண்றியா? ஐயோ, உன் அக்கா பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அவகிட்ட வச்சுப்பேனா? என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டே ரயிலு? உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டதுனாலதாம்மா நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். இல்ல ரயிலு, இதுதான் உண்மை. சரி, அதை விடு. உன்னால என் பொண்ணுக்கு எல்லாம் சாவி கொத்து கொடுக்க முடியும், இந்த வீட்டு நிர்வாகத்தை ஒப்படைக்க முடியும். என்ன முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? எதுக்கு இப்படி சத்தம் போடுற? எல்லாம் முடியும், தாராளமா முடியும். அது வைத்தீஸ்வரி, நீ என் பொண்ணு மோகனா கையில சாவி கொத்த குடுக்கற, திரும்பவும் நின்னு போன ஃபர்ஸ்ட் நைட்டை நடத்தி வைக்கிற. என்ன, இந்த வீட்டுல பிறக்க போற முதல் வாரிசு என்னோட வம்சமா தான் இருக்கணும். எத்தனை வருஷமா உன் முன்னேற்றத்துக்காக நான் உழைச்சிருக்கேன். இந்த சொத்தை நான் அனுபவிக்கலன்னாலும் என் வம்சமாவது அனுபவிக்க வேண்டாம்? அதான் என்ன? கண்டிப்பா கூடிய சீக்கிரமே நான் அதுக்கான ஏற்பாடு பண்றேன். கூடிய சீக்கிரம் எல்லாம் கிடையாது, நான் நினைச்சது இப்பவே இந்த நிமிஷமே நடந்தாகணும்.
ஆ ஆ சரி, அப்படியே செஞ்சிடலாம். போய் என் மாப்பிள்ள கிட்ட பேசு. ஐயோ ரயிலு, நான் தான் பேசுறேன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா இரு. இங்க பாரு, ஏற்கனவே அந்த கொருக்குப்பேட்டை குணா எங்க போலீஸ்ல மாட்டிக்குவானோ, ஏதாவது உளறிடுவானோ அப்படின்னு அதை பத்தி யோசிச்சே 2 நாளா என் வயித்தெல்லாம் கலக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல இத பத்தி பேச சொன்னா எப்படி? கொஞ்சம் பொறுமையா இரு, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். சரி, இவ்வளவு நாள் பழகுன தோஷத்துக்காக விடுறேன். அப்பா சரியா? சரி, நான் சொன்னதை நீ உடனே செஞ்சாகணும். பண்றேன். ரயிலு, கொஞ்சம் வெளியே போறியா? சரி, போறேன். ஏய் அம்மா, என்ன வெளியே போக சொல்லிட்டு இங்க நின்னுகிட்டு உன் மத்த 2 மருமகளையும் வெளியே அனுப்ப பிளான் பண்ண மாதிரி என் பொண்ணையும் வெளியே அனுப்பணும்னு ஏதாவது பிளான் பண்ண? புஸ்தகம் தான் படிக்க போறேன். அப்படி பண்ணேன்னு வச்சுக்கோயேன், இந்த ரயிலோட மறுமுகத்தை பார்க்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, புக்கு தான். புள்ள பூச்சிக்கு கொடுக்கு முளைச்சா எப்படி இருக்கும்னு காமிச்சிட்டு போறா. அடி பாவி, எனக்கே குழி பறிக்கிறதுக்கு பிளான் பண்றியா நீ? உன்னை அதே குழியில போட்டு மூடி புதைக்கிற. அப்படி செய்யல, என் பேர் வைத்தீஸ்வரி கிடையாது.